பக்தி இருக்கா? எல்லாம் விருந்தோம்பல் எவ்வளோ சிறப்புன்னு சொல்லும் பொழுதே உணவு ஞாபகம் நமக்கெல்லாம் வந்துடும். உணவுனாவே பசி வந்துடும். பசிக்கும் பொழுது நமக்கு யாராவது கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும், அதை தெய்வம் போல் பார்ப்போம் சாப்பாடு கொடுத்தவங்கள அப்படிங்கிறத அந்த ரயில் பயண அனுபவத்தை வைத்து அவங்க சொன்னாங்க. விருந்தோம்பல் மிகவும் சிறப்பு என்பதை, தமிழர் மரபின் அது ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்பதையும், ஆதி காலத்தில் முதல்ல குருவுக்கு வணக்கம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வணக்கம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வணக்கம் சொல்லுங்கள், அதற்கு அடுத்ததாக என்ன சொல்லி வைத்தார்கள் தெரியுமா? விருந்தினர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம வீடு தேடி வருகின்ற விருந்தினர்கள் தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள் என்பதை ஐயன் வள்ளுவர் விருந்தோம்பலில் அழகாக படம் பிடித்து அன்றே காட்டியுள்ளார் என்பதை திருமதி அருணாதேவி அழகாக விளக்கி சென்றார்கள். அவரை தொடர்ந்து கலைவாணி யோகா ஆசிரியர், அவருடைய கையில் என்ன அதிகாரம் வருகின்றது என்பதை பார்க்கலாம். உங்கள் கையில் என்ன அதிகாரம் வரும் என்று ஏதாவது எண்ணம் இருக்கின்றதா? பார்க்கலாம். எந்த அதிகாரம் என் கையில் வந்தாலும் அதை விளக்குவதற்கு நான் தயார் என்று வந்துள்ளார். எடுங்க, உங்கள் கையில் என்ன அதிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். ஓ, சிறப்பு. மருந்து. முதல்ல விருந்து, அப்புறம் மருந்து. செல்லுங்கள். 3 நாளுக்கல்ல இந்த பாவையர் மன்றத்தில் பதிவு செய்யும் கருத்துக்கள் அனைத்தும் 3 தலைமுறைக்கு மேலாக உங்களுடைய மனதில் நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்வினை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அருமையாக உங்களுடைய மருந்தை எடுத்து வையுங்கள். வணங்கி ஆசான் திருவள்ளுவன் பாதம் பணிந்து பாவையர் மன்றத்தில் என்னை பேச அழைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்து, மருந்து என்ற அதிகாரத்தில் 942வது குறளை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நம்ம சிந்திக்க போகிறோங்க. மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. மருந்து என்றால் என்ன அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து சாப்பிட்றேன்னு வச்சுங்க, அது உடலில் இருக்கிற நோயை குணப்படுத்தணும். அந்த மருந்தை நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த நோயை அந்த மருந்து குணப்படுத்தாமல் வேற ஒரு நோய் உண்டு பண்ணக்கூடிய அளவு நம்ம உடம்புல மாற்றத்தை கொண்டு வந்துருமா. மருவி கூட்டல் உந்துன்ற போது தான் மருந்துன்றாங்க. நம்ம வீட்டுக்கே ஒரு மருமகன் வரான்னு பார்த்தீங்க, மருவி வந்தவங்கள தான் என்னன்னு கூப்பிட்றோம்? மருமகன். மருவி வந்தவங்கள தான் மருமகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மருவி வந்த அந்த உந்து ஆற்றலின் மூலமாக தான் நம்ம உடலில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றாங்க. அப்போ ஒரு கவிஞன் இந்த திருக்குறளுக்கு ஒரு உட்பொருள் விளக்கம் எழுதியிருக்கிறாரு. உணவே உடலாக மாறி உள்ளது, உணவில் உடலை உண்டுத்தான் அளவு முறை மாறிட மீறிடன்னு சொல்லி இந்த குறளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த உணவை எப்படிங்க சாப்பிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு செரிமானம் ஆகிடுமா. அந்த செரிமானம் ஆன பிறகு தான் அடுத்த வேளை உணவு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் ஒரு புளித்த தன்மை நம்ம குடல்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த உணவு மேலே நம்ம அந்த பொருளை போட்டுக்கிறோமா. அப்படி இருக்கும் போது அந்த பொருள் குடலை மட்டும் கெடுக்காம அடுத்து வரக்கூடிய 7 நம்ம உடலில் இருக்க தாதுக்கள் எல்லாத்தையுமே கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி கெடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடலில் 7 தாதுக்கள்னு சொன்னீங்களா, அந்த உணவை உள்ளே கொண்டு போகும்போது நம்மளுடைய இரத்த நாளங்களில் ஃபஸ்ட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுதுங்களாம். ரத்தம், சதை, எலும்பு, மஜ்ஜை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிலம், ஸ்ரோனிதம் சொல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றலையும் கெடுக்கக்கூடியது இந்த மருந்து. அப்போ அந்த மருந்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதுக்கும் ஒரு குறள் கொடுத்துருக்கிறாரு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். அப்போ நோய் வருது அப்படின்ன பிறகு தான் நம்ம அந்த மருந்தை சாப்பிட்றோம். ஏன் நோய் வர மாதிரி நம்ம அந்த மருந்தை எடுத்துக்கணும்? நோய் வருவதற்கு முன்னாடியே அந்த நோய் எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்றாரு வள்ளுவம். எப்போ சொல்கிறாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உணவை எப்படி சாப்பிட்டு நோய் இல்லாமல் இந்த மருத்துவம் இல்லாமல் வாழக்கூடிய ஆற்றல் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி தான் இந்த குறள்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த ஆற்றல் எல்லாமே எதிலிருந்து நமக்கு வருதுன்னு சொல்லிங்கன்னா, உணவின் மூலமாக தான் நமக்கு ஆற்றல்கள் வருது. இந்த அதிகமான உணவு கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, நமக்கு என்னவா வருது? புளியேப்பம் வருது.
அடுத்தது பார்த்திங்கன்னா வாந்தி வருது, செரிமான கோளாறு வருது. இந்த செரிமானம் கோளாறு மூலியமாக உடலின் உந்து சக்திகளோட அளவு குறையுது. அதுக்கப்புறம் அந்த மருந்து நம்ம கொடுக்கும் போது அந்த மருந்து நம்ம உடம்பு என்ன செய்யலை, ஏற்றுக்கலை. திருப்பி அடிக்கடி அந்த மருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மருவி கூட்டல் உந்து ஆற்றல் நம்ம உடம்புல ஆற்றல் கம்மியாகும் போது தான் அந்த மருந்து வேலை செய்யாமல் திருப்பி அடிக்கடி அதே மெடிசினை நம்ம எடுக்கக்கூடிய அளவு நமக்கு வருது. அப்படி வரும்போது நம்மளுடைய வள்ளுவம் என்னென்னது, மருந்தே வேண்டாங்க, உணவில் அளவு முறையை கடைப்பிடிங்க, உடல் ஏற்றுக்கக்கூடிய உணவை நல்லா சாப்பிடுங்க. உணவு எப்படி சாப்பிடணும்னு அதுக்கும் சொல்லியிருக்கிறாரு. காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணுமா, மதியானம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும், இரவு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிட்ணுன்றார். அதனால தான் இந்த மருந்து என்ற அதிகாரத்தில் ஒரு 10 குறளை அழகாக கொடுத்துருக்கிறார். அற்றது அறிந்து கடைப்பிடிப்புது. எப்போ சாப்பிட்டோமோ அந்த சாப்பாடு எப்படி இருக்கு அதை கடைப்பிடித்து அடுத்தது செரிமானம் ஆன பிறகு சாப்பிடக்கூடிய உணவு தாங்க நல்ல உணவு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சாத்வீகமான உணவு, யாருக்கும் துன்பம் இல்லாத உணவு, மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாத உணவு, சமைக்கும் போதே அந்த உணவு எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய உணவாக. இன்றைக்கி நம்ம பாவையராக எல்லாருமே பாவையர் மன்றத்தில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லார் கையிலையும் என்ன இருக்குது, பாவையராக இருக்குது. பாவையராக அந்த திருக்குறளோட உட்பொருளை விளங்கி இந்த உணவே நம்ம மருந்துன்ற அதிகாரத்தில் முழுமையாக விளங்கி தமிழை காப்போம், திருக்குறளின் நாமத்தை போற்றுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.